முன்னொரு காலத்தில் குலசேகரன் பட்டினம் என்னும் நகரத்தின் மக்கள் மிகவும் அமைதியாக வாழ்ந்து வந்தனர். அந்நகரத்தின் மக்கள் விலங்குகள் மற்றும் பறவைகள் மீது மிகுந்த அக்கறை உள்ளவர்களாக இருந்தனர். மக்கள் அனைவரும் தங்கள் வீடுகளின் மேல்புறம் மற்றும் வீட்டின் முன்புறம் பறவைகளுக்கு என்று கூடுகள் மற்றும் தண்ணீர் தொட்டி அமைத்து வைத்திருந்தனர். பறவைகளும் நகர மக்களுக்கு எவ்வித தொந்தரவும் இல்லாமல் இரவில் கூடுகளில் தங்குவதும் பகலில் வெளியில் சென்று இரை தேடியும் சந்தோஷமாக நாட்களை நகர்த்தி வந்தன. அந்த பொழுதினில் அந்த நகரத்திற்கு புதிதாக ஒரு காகம் வந்தது. அது கொஞ்சம் திருட்டு புத்தி உள்ள சோம்பேறி காகமாகும். அது பறவைகளுக்காக அமைக்கப்பட்டிருந்த கூடுகளை பார்த்ததும் அங்கே தங்க வேண்டும் என ஆவல் கொண்டது. சில நாட்கள் இங்கு தங்கியுள்ள ஏதாவது ஒரு பறவையை நட்பு கொண்டு அதன் கூட்டில் இடம் பிடிக்க வேண்டும். பின்பு அந்த கூட்டினை நமக்கே சொந்தமாக மாற்றிக்கொள்ள வேண்டும். காகம் தினமும் ஒரு மரத்தில் அமர்ந்து தனக்கான நேரம் அமையும் வரை வேடிக்கை பார்த்தது. அப்போது அந்த பக்கம் ஒரு புறா பறந்து செல்வதனை காகம் பார்த்தது. உடனே பறந்து சென்று அதனுடன் பேச்சு கொடுத்தது. வணக்கம் நண்பா, நான் இந்த ஊரில் சில நாட்கள் தங்குவதற்கு ஒரு இடம் வேண்டும். உன்னுடன் உனது வீட்டில் சில நாட்கள் தங்கிக் கொள்ளலாமா? ஓ அப்படியா? 2 நாட்கள் தானே, என்னுடனே நீ தங்கிக் கொள்ளலாம். ரொம்ப சந்தோஷம். அதில் உனக்கு ஏதும் பிரச்சனை இல்லையே? எனக்கும் சந்தோஷம்தான் நண்பா. ஆனால் ஒரு நிபந்தனை. நீ இங்கே தங்குவதால் இந்த வீட்டின் உரிமையாளருக்கோ அல்லது இந்த நகரின் மக்களுக்கோ எவ்வித இடையூறும் வராமல் கவனமாக இருக்க வேண்டும். ஏனெனில் அவர்கள் மிகவும் அன்பானவர்கள். அப்படியே நடந்து கொள்கிறேன் நண்பா. அன்று இரவு காகம் புறாவின் வீட்டிலேயே தங்கியது. அந்த வீடு காகத்திற்கு மிகவும் பிடித்துப் போனது. நமக்கான உணவினை பகல் பொழுதில் பக்கத்து காட்டிற்கு சென்று நாம் தேடிக்கொள்ள வேண்டும். சரி சரி, தூங்கலாம், நேரம் ஆகிவிட்டது. காலையில் சீக்கிரம் எழுந்திருக்க வேண்டும். ஆகா, இந்த வீடு மிகவும் வசதியாக உள்ளது. எனக்கு என்றே கட்டியது போல அருமையாக உள்ளது. மறுநாள் காலை பொழுது விடிந்தது. புறா உணவு தேட வெளியே புறப்பட தயாரானது. ஆனால் காகம் இன்னும் எழுந்திருக்கவில்லை. இன்று எனக்கு மிகவும் களைப்பாக உள்ளது போல தோன்றுகிறது. எனவே நான் இன்று வீட்டிலேயே தங்கியிருக்கின்றேன். நல்லது, நான் சென்று வருகிறேன். பத்திரமாக இரு, மாலையில் பார்க்கலாம். புறா தனக்கான உணவினை தேட வெளியில் கிளம்பியது. திருட்டு காகத்திற்கு பசி வந்ததும் நைசாக வெளியில் வந்து எட்டி பார்த்தது. வீட்டின் எதிர்ப்புறம் ஒரு மாமிசம் விற்கும் கடை இருப்பது தெரிந்தது. அதற்கு மாமிசத்தை திருடி சாப்பிட ஆவல் வந்தது. ஆகா, நல்ல உணவு இங்கேயே இருக்கின்றதே. காகம் புறா சொன்னதை மதிக்காமல் கடையின் முன்னால் மறைந்து காத்திருந்தது. சிறிது நேரத்தில் கடைக்காரன் கத்தியினை தண்ணீரில் கழுவ தண்ணீர் தொட்டி பக்கம் சென்றான். சமயம் பார்த்து காகம் மாமிசத்தை எடுக்க பாய்ந்தது. மாமிசத்தை தூக்கி பறக்க முற்படும்போது தண்ணீர் இருந்த பீங்கான் கீழே விழுந்து உடைந்து சிதறியது. சத்தம் கேட்ட கடைக்காரன் திரும்பி பார்த்து கத்தியை எறிய அது திருட்டு காகத்தின் தலையை துண்டாக்கியது. காகத்தின் திருட்டு புத்திக்கு கிடைத்த பரிசாக காகம் உயிரை விட்டது. Subscribe for more content.